கூழ ஊத்துறோம், உண்டியல்ல காசு போடு. உங்களை எல்லாம் பார்த்தா கோவில் நிர்வாகிங்க மாதிரியே தெரியலையப்பா. யோ, கோயில் நிர்வாகி என்ன கையில மணி அடித்து வர முடியும்? போடியா காசா. என்னையா 50 ரூபா போடுற? 500 ரூபா போடியா. என்னால முடிஞ்சது 50 ரூபா தான்ப்பா வச்சு. மெட்டியில இருந்து அட்டி வரைக்கும் செம்பு கலந்து சுரண்ட இல்ல. 500 ரூபா கொடுத்தா கோயில கூழ ஊத்துவோம், இல்லைன்னா உனக்கு சனிக்கிழமை பால் ஊத்துவோம். பெரியவனே, யோ வெளியே வா, உன்னை அடிச்சு சேதாரம் ஆக்குறோம். அப்புறம் 500 1000 ஹாஸ்பிட்டல் போய் செய்கூலி கொடுத்துட்டு வா. சரியான கண்டிப்பா பால் தாண்டி. பெருசு வெளியே வா. அவன உன்னை உண்டியல்ல ஆக்குறேன் பாரு. நாய். என்னடி இது அசிங்கமா திட்டுறானுங்க? என்னடா அசிங்கமா திட்டி அவமானப்படுத்தி யாரா? சாமி பேர சொல்லிட்டு பிச்சை எடுக்கிறது இல்லாம அராஜகம் வேற பண்றீங்களா? கேளுங்களா, வழி கேளுங்களா. பக்கம் பார்க்க உன்னை நீ திருத்திக்கவே மாட்டியா? எப்ப தேடா மாற போற? ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க. திருநா இங்க குறைச்சதுன்னு இந்த வெறிநாய் போய் கடிச்சிட்டு வந்து ஏன் கத்துறீங்க? பொறுக்கிங்க பொறுக்கித்தனம் பண்ணிட்டு போறானுங்கன்னு விடாம அவனுங்களை அடிச்சு ரவுடித்தனம் பண்ணி இழுத்துட்டு வந்துருக்காங்க. பேசாம இருங்களேன். என்னமா அது சரியான நியூஸ் மாதிரி பேசுறாரு? இவரை திட்டத்துக்காக தான் அவர் அடிச்சு இழுத்துட்டு வந்தாரு. ரோட்ல போற சரின்னு வீட்டுக்கு இழுத்து வந்து நிக்கிறாங்க. இந்த சரியா ஏன்டா இப்படி பண்ற? இந்த தெருவில் நான் மாடு மரியாதையோட வாழ்க்கை பிடிக்கல. அவனுக்கு இவ்வளவு பேச இவ்வளவு சொல்லாரமா இவ்வளவு வழக்க மாதிரி நிக்கிறான். காசரா போடுறேன். ஏமா நல்ல சால மீன் இருக்கு, வாங்கல? நாங்க சைவ பிள்ளை மாறுங்க, கறி மீன் எல்லாம் சாப்பிட மாட்டோம். ஓஹோ, சொல்றேன், என்ன தப்பா நினைக்காதீங்க. ஒண்ணும் இல்ல, இந்த காலத்துல அம்மா அப்பாவை மதிக்காத பிள்ளைங்களை தான் நான் பாத்திருக்கேன். அவங்க அப்பா அவ்வளவு திட்டியும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருந்தது உங்க பிள்ளை மட்டும் தாங்க. உங்க பிள்ளை வைரம் மாதிரி, அதால அறுக்கவும் செய்யலாம், அழகாகவும் வச்சுக்கலாம். தயவு செஞ்சு எல்லாரும் முன்னாடியும் அருளை திட்ட வேணான்னு அண்ணங்கிட்ட சொல்லுங்க. ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்க மண்டையில மூளையில ஏதாச்சும் இருக்குதா? ஏய், ஓவரா பேசாத, வகுந்து போடு வகுந்து. என்ற கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிங்க 4 பேர் இருக்காங்க, சும்மா விட்டுற மாட்டாங்க. ஏ காலங்கத்துல பல்லுகள் வளர்க்கணியா நீ? ஏன் அதுக்குள்ள ரெடி. அம்மா, ஐயோ 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 ஐயோ, என்ற அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கீங்களே, எதுக்கு? கடைசி காலத்துல தூக்கிட்டு போறதுக்கா? அம்மா, ஒரே பிள்ளைன்னு பாசமா வளர்த்தியே, இப்படி வாங்கி அரைஞ்சு போட்டானே படுவாவி பையன். ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயா பாலாசாரி, ஊருக்கெல்லாம் தாலிய தங்கத்துல செஞ்சு போட்டுட்டு அவளுக்கு மட்டும் களிமண்ல செஞ்சு போட்டீங்க. எப்ப வந்து போகும் தெரியாம இப்படி திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் அல்லாடிட்டு கிடக்குறேனே. யாரா நாட்டாவை கட் பண்ணி அனுப்புங்கப்பா. கண்ணீரை பார்த்து உங்களுக்கு மனசு. இத பாரு, உங்க அக்காவை அவ இங்கே இந்த கத்து கத்துறா. அங்க என்ன பேச்சு பேசிப்பாங்க. சரி சரி, நீ கூட்டிட்டு போ. வேற யாரு போய் சொன்னாலும் உங்க மாமா கேட்க மாட்டாரு. ஏய் அருள்குமரா, நான் கத்துறது அந்த மருத மேல குமரன் காதலே விழுந்திருக்கும். இந்த நிக்கிற உன் காதல வேலையா?
என்ற வீட்டுக்காருக்கு புத்தி கட்டு போச்சு. மனுஷன் அவரு ஆவுனா அவசப்படுறாருல. ஊர்ல யாருக்கும் பயப்படுறது இல்ல, உனக்கு மட்டும் தான் பயப்படுறாரு. நீதான் வந்து சொல்லணும். எவனா இருந்தா என்றா வகுந்துற வேணா வெட்டு ஒண்ணு துண்டுறா அதனால நம்ம ஸ்டைலு. அண்ணே இந்தாங்கண்ணே. அண்ணே என்ன வெளியே வாங்கி சாப்பிடுறீங்க? வீட்டுல ஆள் இல்லையா? மானத்தை வித்துதான் மத்தியானம் சோறு சாப்பிடணும்னா அப்படிப்பட்ட சோறே வேணாம்டா. அண்ணா அண்ணி வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அவ எங்க இது புடுறா எங்க மாப்பிள்ள உங்க அக்கால வீட்டுல தானே விடணும். இந்தாங்க சாவி.